ஓகே கைஸ், இப்போ எப்படி நாங்கள் கூகுள் ஃபார்மை சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் க்ரோமை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெப் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயிலை வந்து லொகின் ஆகி வச்சு கொள்ளுங்கள். ஸோ என்னுடைய ஜிமெயிலை வந்து நான் இடத்துல லொகின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சர்ச் பாரில் நீங்கள் கூகுள் ஃபார்ம்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட்டர்னு சொல்லி கூகுள் ஒர்க் ஸ்பேஸால் கொடுக்கப்பட்ட இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை இன்னும் ஒரு மெத்தட்லையும் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய ஜிமெயில் லொகின் ஆகின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 டாட்ஸ்க்கான கூகுள் ஆப்ஸ் எடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபார்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபார்ம்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய்க்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூகுள் ஃபார்ம் சர்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட்டை கிளிக் பண்ணுவதன் மூலமும் அது வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எப்படி நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், RSVP, பார்ட்டி இன்வாய், அதே மாதிரி டிஷர்ட், சைன் அப்னு சொல்லி ஒரு 4 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து எடிட் பண்ணதன் மூலம் ஒரு ஃபார்மை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே, நான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுறேன். டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட கூகுள் ஃபார்மோட டைட்டிலில் இந்த இடத்துல அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். தென் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு இதில் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். நேம் சொல்கிறது ஒரு ஷார்ட் ஆன்சர்ன்றதால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஆன்சர்னு சொல்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இமெயிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டர்ஸ் இருக்கிறதால ஷார்ட் ஆன்சர். அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் வந்து பேராகிராஃப்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து ஒரு லாங் நிறைய வேர்ட்ஸ் வந்து அது இருக்கிறதால பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வாறு உங்களுடைய ஃபோன் நம்பர் செட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெம்ப்ளேட்ஸில் வந்து தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்சர் வந்து ஆட் பண்ணுறது எப்படி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆட் கொஷன் சொல்லி. ஸோ ஆட் கொஷன் கொடுத்ததன் பின்னால் அவங்களுக்கு இன்னொரு கொஷன் வந்து டைப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே க்ரியேட் பண்ணின மாதிரி நான் வந்து இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செலக்ட் ஆகிரும் டேட்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஆன்சர் பேராகிராஃப் மாதிரி நீங்கள் டேட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டேட் செலக்ட் பண்ணதுமே ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நாங்கள் அதையும் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கட்டாயமான விஷயங்கள், அதாவது கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்சருக்கு வந்து இந்த கொஷனுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணாங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் கொஷனுக்கு அவங்களால போக முடியும். இது மாதிரியான ஒரு இதுவும் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொஷன்ஸ், அதாவது செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எஸ், அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆட் அது ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று வந்து ஆட் ஆயிரும். அதுவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதை நோன்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எஸ் ஓ நோன்னு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கொஷனை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ PDF அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஃபைல், இவ்வாறு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டைம் கொடுக்க வேண்டிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ டைம் கொடுத்தது பின்னால் எந்த நேரம்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒன்று வந்து பிழை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அன்டூ ரீடூ பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸில் வந்து நான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அது பிழை ஆகினதால் நான் வந்து Ctrl+Z மூலம் நீங்கள் வந்து அன்டூ பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்டூ கிளிக் பண்ணுறது மூலம் நீங்கள் அன்டூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இருந்த மாதிரி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப வரும். அண்ட் ஒரு வீடியோ நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வீடியோ சர்ச் வந்து யூடியூப்பில் பண்ணிக்கலாம், அல்லது URL ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அல்லது உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் கூகுள் ட்ரைவ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் அப்படியும் எடுக்கலாம், அல்லது இமேஜ் வந்து சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு டைட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதோட உங்களோட கூகுள் ஃபார்மோட ஒரு பகுதி முடிஞ்சு இன்னொரு பகுதி வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு டைட்டில் வந்து கிளிக் பண்ணுறது மூலம் ஒரு டைட்டில் வந்து இந்த இடத்துல கொடுத்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். மேலேயும் டைட்டில்னு சொல்கிற இந்த டைட்டில் கீழே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனை வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ்ன மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு டைட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம், இந்த தீம் கலரை மாற்றலாம். ஸோ இவ்வாறான விஷயங்களும் நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதையும் நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டைட்டிலுக்கு மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமைஸ் தீம் சொல்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீம் ஆப்ஷனில் வந்து ஹெடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெடர்னு சொல்கிறதுக்கு கீழே இமேஜ் அப்லோடுன்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதன் பின்னால் இதில் நிறைய உங்களுக்கு ஒர்க் அண்ட் ஸ்கூல் சம்மந்தமான தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பர்த்டேக்கான ஃபார்ம்ஸ் அதை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால், அல்லது ஒரு பார்ட்டிக்கான இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருந்தால், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸ் வெட்டிங் என்ன நைட் அவுட்கான ஒரு ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் தீம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ ப்ரௌஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வரும். ஸோ நான் இப்போது வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகும். ஓகே, இமேஜ் ஆட் ஆகியாச்சு. இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல தீம் கலரும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ட் தீம் கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல ப்ளூ செலக்ட் பண்ணால் ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி பர்பிள், க்ரீன், இவ்வாறு ஒவ்வொரு கலர் செலக்ட் பண்ணும் போதும் தீம் கலர் சேஞ்ச் ஆகிறத அவங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபோன்ட்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபோன் ஸ்டைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பேசிக்கில் இருக்கிறத நீங்கள் இவ்வாறு ஸ்டைலிஷான ஃபோன்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபோர்மல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 4 விதமான ஃபோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து ஸ்டைலான ஒரு இட்டலிக்கான ஒரு ஃபோன்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தீம் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேஜோட பிரேக்கர், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பகுதி முடிஞ்சு இன்னொரு பகுதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பிரேக் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் செக்ஷன், அதாவது செக்ஷன் பிரிக்கிறதுக்காக வேண்டி ஆட் செக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேமுக்கு கீழே தான் நான் இதை கொடுத்தேன். சாரி, நான் லாஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் இதை செலக்ட் பண்ணி அதுக்கு பின்னால் ஆட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு கீழே செக்ஷன் இன்னொரு செக்ஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 2ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதன் பின்னால் உங்களுக்கு தேவையான கொஷன்ஸ் வந்து திரும்பவும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாய்ஸஸ் மல்டிபிள் சாய்ஸ் அல்லது ஒரு சிறிய ஆன்சர் கொடுக்குற இடமா இருந்தால் ஷார்ட் ஆன்சர், அல்லது பெரிய ஒரு நிறைய வேர்ட்ஸ் வரதா இருந்தால் பேராகிராஃப் கொடுங்க. ஃபைல் அப்லோட், செக் பாக்ஸஸ் இருக்குது. அண்ட் ட்ராப் டவுன், லீனியர் ஸ்கேல், மல்டிபிள் சாய்ஸ், கிரிட்,
செக் போர்ட் கிரிட், செக் பாக்ஸ் கிரிட், இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் டைம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரியான ஆன்சர் கொடுக்க வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் கட்டாயமாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெக்வயர்ட் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆன்சர் பண்ணாமல் தான் சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை ப்ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கஸ்டமைஸ் தீம் நாங்கள் ஏற்கனவே பண்ணதுக்கு பக்கத்தில் ப்ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ஐக்கான் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய கூகுள் ஃபார்ம் மற்றவங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறதுன்னு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண கூகுள் ஃபார்ம் இவ்வாறு தான் இருக்கும். ஸோ செக்ஷன் நெக்ஸ்ட்டுக்கு வந்து செக்ஷன் 2 வந்து க்ரியேட் பண்ணோம். அதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செக்ஷன் 2 ஓப்பன் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அதாவது ஏற்கனவே ரிக்வர்ட் கொடுத்த இடங்களில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டுக்கு போய் பெற முடியும். ஸோ ஏற்கனவே நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி டேட் அதாவது இயர், டேட், மந்த் செலக்ட் பண்ணதுக்கு இவ்வாறு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ டேட் கொடுத்தா இதுதான் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷனல் கொடுத்தேன்னு சொன்னால் எஸ்ஸோ நோ வந்து செலக்ட் பண்ணதுக்கு வரும். ஸோ இதை வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் போகும். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செக்ஷன் 2 இது வந்து செக்ஷன் 2 நாங்கள் 2வது செக்ஷன் க்ரியேட் பண்ணோம். உடச்சி 2 செக்ஷனாக அது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான செக்ஷனை இவ்வாறு நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ண கூகுள் ஃபார்முக்கு இப்போ நாங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி அதை சென்ட் கொடுத்துட்டோம். ஸோ சென்ட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ண வேணும். சென்ட் பட்டனை கிளிக் பண்ணதன் பின்னால் இந்த இடத்துல சென்ட் வய உங்களுக்கு இமெயில் மூலம் சென்ட் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெப்பில் வந்து காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு HTML கோடை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதாவது சோஷியல் மீடியாஸில் அல்லது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்மில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி ஷேர் பண்ண லிங்க்கை கிளிக் பண்ணி இவ்வாறு இந்த ஃபார்மை யாராவது ஃபில் பண்ணாங்கன்னு சொன்னால் ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்கிற இடத்துல அவங்களுடைய கூகுள் ஃபார்முக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத பார்த்துக்கொள்ள முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூகுள் ஷீட்டில், எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ க்ரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்ததன் பின்னால் க்ரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூகுள் ஷீட்டில் ஆட் ஆகும். அதை நாங்கள் கொடுத்த கொஷன் எல்லாம் இந்த இடத்துல ஆட் ஆகும். நேம் கொடுத்தோம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட் ஆகும். ஸோ நேம் யாராவது டைப் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இவ்வாறு அவங்களுக்கு கூகுள் ஷீட்டில் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அவங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். நான் வந்து டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், டெம்ப்ளேட் ஒன்று எடிட் பண்ணோம். சேம் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன எடிஷன் கொடுப்பதன் மூலம், ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறதன் மூலம், ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். இவ்வாறு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஒன்றையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேம் இதே மெத்தடில் ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு கொஷன் ஆட் பண்ணுறது, அதுக்கான சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வீடியோ ஃபைல் அதே மாதிரி செக்ஷன் பிரிக்கிறது இதெல்லாம் சேம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்தும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். தீம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஹெடேக்கு ஒரு ஃபோட்டோவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இவ்வாறு நீங்களும் ஒரு கூகுள் ஃபார்ம் மிக ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும்.